திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 29 கள்ளாமை. அதிகாரம் 29 கள்ளாமை. தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ராட். திருக்குறள் 281 முதல் 290 வரை. திருக்குறள் 281. எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத் தொன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு. முன்னுரை. பிறரால் இகழப்படாமல் தன் மானத்தோடும் புகழோடும் வாழ விரும்பும் ஒரு மனிதன் தன் ஒழுக்கத்தில் எத்தகைய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை அறிமுகப்படுத்துகிறது. தமிழ் சுருக்கம். பிறர் தன்னை இகழ்ந்து பேசாமல் மதிக்க வேண்டும் என்று விரும்புபவன். பிறருடைய எந்தவொரு பொருளையும் திருட வேண்டும் என்று தன் நெஞ்சத்தால் கூட நினைக்காமல் மனத்தைக் காக்க வேண்டும். இங்கிலீஷ் சம்மரி. He who desires not to be despised by others should guard his mind against coveting or stealing even the smallest thing from others. விரிவான பகுப்பாய்வு. எள்ளாமை இகழப்படாமை. எழுதல் என்றால் ஏளனம் செய்தல், இகழ்தல். வேண்டுவான் என்பான் விரும்புகின்ற ஒருவன். எனைத் தொன்றும் எவ்வளவாக இருந்தாலும் மிகச்சிறிய பொருளாக இருந்தாலும் சரி. கள்ளாமை திருட நினைக்காத நிலையை காக்கதன் நெஞ்சு. தன் மனதைக் காவல் காத்துக் கொள்ள வேண்டும். இலக்கண நயம். எள்ளாமை கள்ளாமை என எதுகை நயத்தில் வந்துள்ளது. ஒரு மனிதனின் வீழ்ச்சி செயலில் அல்ல, அவனது நெஞ்சில் மனதில் தான் தொடங்குகிறது என்பதை வள்ளுவர் காக்கதன் நெஞ்சு என்பதன் மூலம் வலியுறுத்துகிறார். கருத்து மையக்கருத்து. மனத்தூய்மையே இகழ்ச்சியற்ற வாழ்விற்கு அடிப்படை. பிறர் பொருள் மீதான ஆசையை மனதிற்குள் நுழைய விடாமல் தடுப்பதே கள்ளாமையின் முதல் படி. விளக்கம். சமூகத்தில் நாம் நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் எப்போது ஒருவன் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுகிறானோ அப்போதே அவன் தன் மதிப்பை இழக்கிறான். களவு வெளிப்படும்போது அவமானம் வந்து சேர்கிறது. எனவே செயலில் திருடுவது மட்டுமன்றி அத்தகைய எண்ணமே வராமல் மனதை ஒரு கோட்டை போலக் காப்பதே அறிவுடைமை ஆகும். தத்துவ பகுப்பாய்வு. அறம் என்பது வெளிவேடமன்று, அது அகத்தூய்மை சார்ந்தது. புற உலக இகழ்ச்சிக்குக் காரணம் அகத்தில் ஏற்படும் ஒழுக்கச் சிதைவே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்குறள் 282. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். முன்னுரை. திருட்டு என்பது கைகளால் செய்யும் செயல் மட்டுமல்ல, அது மனதில் தோன்றும் எண்ணத்திலேயே தொடங்கிவிடுகிறது என்பதை எச்சரிக்கும் சூழலில் அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். பிறனுடைய பொருளை அவனுக்கு தெரியாமல் வஞ்சித்து கவர்ந்து கொள்வோம் என்று தன் உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானதே ஆகும். இங்கிலீஷ் சம்மரி. Even the mere thought of stealing another's property through deceit is deeply sinful and harmful. விரிவான பகுப்பாய்வு. உள்ளத்தால் உள்ளலும் மனதால் நினைப்பது கூட. உள்ளல் நினைத்தல் தீதே மிகப்பெரிய தீமையாகும். பிறன் பொருளை அடுத்தவனுடைய சொத்தை கள்ளத்தால் வஞ்சனையால் அல்லது திருட்டுத்தனத்தால் கள்வேம் எனல் திருடுவோம் என்று எண்ணுதல். இலக்கண நயம். உள்ளத்தால் உள்ளலும் ஒரே சொல் மீண்டும் வந்து பொருளை ஆழப்படுத்துகிறது. சொற்பொருட்பின் வருநிலையணித் தன்மை கொண்டது. செயல் வடிவம் பெறுவதற்கு முன்பே எண்ணத்திற்கு தண்டனை அல்லது தீமை உண்டு என்ற அறநெறியை இது காட்டுகிறது. கருத்து மையக்கருத்து. மனதில் தோன்றும் தீய எண்ணமே பாவத்தின் தொடக்கம். எண்ண தூய்மையே கள்ளாமை. விளக்கம். நாம் ஒரு பொருளை திருடினால் தான் குற்றம் என்று நினைக்கிறோம். ஆனால் வள்ளுவர் சிந்தனை அளவிலேயே குற்றங்களை எடை போடுகிறார். யாரும் பார்க்கவில்லை, இதை நாம் எடுத்துக்கொண்டால் என்ன என்று மனதில் தோன்றும் கணநேர ஆசையே ஒருவனை பாவ அழகலில் தள்ளும். எனவே எண்ணத்திலும் களவு இருக்கக்கூடாது. தத்துவ பகுப்பாய்வு. விதைக்குள்தான் விருட்சம் அடங்கியுள்ளது. தீய எண்ணம் என்ற விதைதான் தீய செயல் என்ற மரமாக வளர்கிறது. எனவே கர்மவினையின் தொடக்க மனமே என்ற உன்னத தத்துவத்தை இது பேசுகிறது. திருக்குறள் 283. களவினால் ஆகிய ஆக்கமளவிறந்து ஆவது போல கெடும். முன்னுரை. தவறான வழியில் திருட்டுத்தனமாக சேர்க்கும் செல்வம் நிலைத்து நிற்குமா என்ற கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். களவு செய்வதன் மூலமாக சேர்க்கப்படும் செல்வமானது முதலில் எல்லை இல்லாமல் பெருகுவது போல தோன்றும், ஆனால் முடிவில் அது முற்றிலும் அழிந்து போகும். இங்கிலீஷ் சம்மரி. Wealth acquired by fraud may appear to grow boundlessly at first, but it will eventually perish completely. விரிவான பகுப்பாய்வு. களவினால் ஆகிய ஆக்கம். திருட்டு அல்லது மோசடியால் உண்டான செல்வம் வளர்ச்சி அளவிறந்து
எல்லை கடந்து கணக்கில்லாமல் ஆவது போல பெருகுவது போல தோற்ற மயக்கம் கெடும் முற்றிலும் அழிந்துவிடும் இலக்கண நயம் ஆவது போல கெடும் என்பதில் உவமை நயம் பொதிந்துள்ளது. அது உண்மையிலேயே வளரவில்லை, வளர்வது போல ஒரு மாயையைத் தோற்றுவித்து பின் சுவடை இல்லாமல் அழியும் என்கிறது. கருத்து மையக் கருத்து தீய வழியில் வரும் செல்வம் தற்காலிகமான பிரமையே தவிர அது நிரந்தர அழிவிற்கே வழிவகுக்கும். விளக்கம்: ஊழல் செய்தோ அல்லது பிறரை ஏமாற்றியோ சம்பாதிப்பவர்கள் குறுகிய காலத்தில் பெரும் கோடீஸ்வரர்கள் ஆகிவிடுவது போலத் தோன்றும். ஆனால் அந்த பணம் நிலைக்காது. ஏதேனும் ஒரு வழியில் சட்டம், நோய், இழப்பு, அச்செல்வம் அவர்களை விட்டு மறைவதோடு அவர்களின் நிம்மதியையும் அழித்துவிடும். நேர்மையான உழைப்பால் வரும் செல்வமே நிலைக்கும். தத்துவ பகுப்பாய்வு, நிலையாமை கோட்பாடு மற்றும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற நியதிக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அறமற்ற வழியில் பெறப்படும் எந்தவொரு நன்மையும் இயற்கையின் நியதிப்படி சமன் செய்யப்பட்டு அழிக்கப்படும் என்ற தத்துவத்தை இது கூறுகிறது. திருக்குறள் 284. களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமம் தரும். முன்னுரை: திருட்டு மற்றும் ஏமாற்று வேலைகளில் ஒருவனுக்கு ஏற்படும் தீவிரமான பற்றும் ஈடுபாடும் அவனுக்கு என்ன மாதிரியான இறுதிப் பலனைத் தரும் என்பதை விளக்கும் திருக்குறள். தமிழ் சுருக்கம்: களவு செய்வதில் ஒருவனுக்கு இருக்கும் மிகுந்த ஆசையானது அது தரும் பயனை அனுபவிக்கும் போது நீங்காத பெரும் துன்பத்தையே கொடுக்கும். இங்கிலீஷ் சம்மரி: The intense desire and obsession for stealing will ultimately yield endless and undying misery when the consequences unfold. விரிவான பகுப்பாய்வு. களவின்கண் திருட்டுத் தொழிலில் கன்றிய காதல் மிகுந்த பற்று அல்லது பேராசை, கன்றுதல் மிகுதல் முதிர்தல். விளைவின்கண் அதன் இறுதிப் பயன் அல்லது விளைவு வரும்போது வீயா விழுமம் அழியாத நீங்காத பெரும் துன்பம். வீயா அழியாத விழுமம் துன்பம் தரும் கொடுக்கும். கருத்து மையக் கருத்து திருட்டின் மீதான தற்காலிக ஆசை வாழ்நாள் முழுமைக்கும் நீங்காத துயரத்தை பரிசாக அளிக்கும். விளக்கம்: களவாடும் போது எளிதாக பணம் கிடைப்பதால் அதன் மீது ஒருவித போதை, காதல் ஏற்படும். ஆனால் அதன் விளைவு வெளிப்படும் போது சிறை தண்டனை, சமூக புறக்கணிப்பு, மன உளைச்சல் என பிறவித் துன்பங்கள் தொடரும். அந்த துன்பத்திலிருந்து அவனால் மீளவே முடியாது. தத்துவ பகுப்பாய்வு. சிற்றின்பம் பேரின்பத்திற்கு முட்டுக்கட்டை. தற்காலிகமான தவறான வழியிலான சிற்றின்பங்கள் மனிதனை நிரந்தர நரகத் துயரத்திற்கு விழுமத்திற்கு ஆட்படுத்தும் என்ற ஆன்மீக மற்றும் அறநெறி தத்துவத்தை காட்டுகிறது. திருக்குறள் 285. அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். முன்னுரை: அருள் நெறியையும் பிறர் மேல் அன்பு செலுத்தும் பண்பையும் கொண்ட மேன்மக்கள் பிறர் பொருளைக் கவர சமயம் பார்த்துக் காத்திருக்கும் கள்வர்களிடம் இருக்க மாட்டார்கள் என்பதை ஒப்பிடும் சூழல். தமிழ் சுருக்கம்: பிறருடைய பொருளைக் கவர்ந்து கொள்ள எண்ணி அவருடைய மறதியை அல்லது சோர்வை சமயம் பார்த்து காத்திருப்பவர்களிடம் அருள் நெறியை மனதில் கொண்டு பிறரிடம் அன்பாக வாழும் பண்பு இருப்பதில்லை. இங்கிலீஷ் சம்மரி: Compassion and love towards others cannot coexist in the hearts of those who watch for another's forgetfulness to steal their wealth. விரிவான பகுப்பாய்வு. அருள் கருதி அன்புடையராதல் அருள் நெறியை போற்றி பிறரிடம் அன்போடு விளங்குதல். பொருள் கருதி பிறர் சொத்தின் மீது கண் வைத்து பொச்சாப்பு பார்ப்பார்கண் உரிமையாளரின் மறதி அல்லது ஏமாந்த நிலையை சமயம் பார்த்துக் கொண்டிருப்பவர்களிடம். இல்லை. இலக்கண நயம் அருள் உடையவராக இருப்பதற்கும் பொருளைத் திருட சமயம் பார்ப்பதற்கும் இடையே உள்ள முரண்பாட்டை என்ற எதிர்மறைச் சொல்லால் அறுதியிட்டுக் கூறுகிறார். கருத்து மையக் கருத்து பேராசையும் வஞ்சகமும் உள்ள நெஞ்சில் அருளும் அன்பும் ஒருபோதும் குடியிருக்காது. விளக்கம்: ஒருவர் எப்போது ஏமாறுவார், அவர் எப்போது கவனக்குறைவாக இருப்பார் என்று பதுங்கியிருக்கும் திருடர்களிடம் மனிதநேயத்தையோ இரக்கத்தையோ எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் அவர்கள் பிறர் அழ அவர் சொத்தைச் சுருட்ட நினைப்பவர்கள். அருளாளர்கள் எப்போதுமே பிறர் நலம் நாடுவார்கள். கள்வர்கள் பிறர் நஷ்டத்தை நாடுவார்கள். தத்துவ பகுப்பாய்வு. இருளும் ஒளியும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. அதுபோல பேராசை, இருள் உள்ள இடத்தில் அன்பு மற்றும் அருள், ஒளி இருக்க முடியாது என்ற ஆன்ம தத்துவத்தை இது விளக்குகிறது. திருக்குறள் 286. அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதல் லவர். முன்னுரை: களவின் மீது ஆசை கொண்டவர்களால் ஒழுக்க நெறியோடு
ஒரு வரம்பிற்குள் வாழ முடியுமா என்பதைப் பற்றி பேசுகிறது. தமிழ் சுருக்கம்: களவு செய்வதில் மிகுந்த ஆசை கொண்டவர்களால் நேர்மையான நெறியில் நின்று தன் வாழ்வை ஒரு வரம்பிற்குள், அளவுக்குள் கொண்டு செலுத்தி வாழ முடியாது. இங்கிலீஷ் சம்மரி: Those who are obsessed with fraud and stealing are incapable of living a life bounded by righteousness and self-restraint. விரிவான பகுப்பாய்வு: அளவின்கண், வரம்பிற்குள் அல்லது நேர்மையான அறநெறிக்குள் நின்றொழுகல், நிலை பெற்று வாழ்ந்து காட்டுதல். ஆற்றார் செய்ய மாட்டார்கள், இயலாதவர்கள் ஆவர். களவின்கண் கன்றிய காதலவர், திருட்டு வழியில் தீவிர பற்று கொண்டவர்கள். கருத்து மையக் கருத்து: திருட்டு புத்தி உடையவர்களுக்கு சுயக்கட்டுப்பாடும் ஒழுக்க நெறியும் சாத்தியமற்றது. விளக்கம்: தன் உழைப்பில் வரும் வருமானத்திற்குள் திருப்தியாக வாழ்பவனே ஒழுக்கமானவன், அளவின்கண் நிற்பவன். ஆனால் அடுத்தவன் உழைப்பை திருடிப் பழகியவனுக்கு அந்த ஒழுக்க உணர்வு வராது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற அவரது பேராசை அவனை எந்தவொரு சட்ட திட்டத்திற்கும் கட்டுப்பட விடாது. தத்துவ பகுப்பாய்வு: அளவு என்பது ஆன்மீகத்திலும் வாழ்வியலிலும் சுயக்கட்டுப்பாட்டைக் குறிக்கும். பேராசை வயப்பட்ட மனம் தன் கட்டுப்பாட்டை இழந்து சமநிலையை தவறி அழியும் என்ற உளவியல் தத்துவத்தை இது புகட்டுகிறது. திருக்குறள் 287. களவென்னும் காரரி வாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். முன்னுரை: நேர்மையின் வலிமையை உணர்ந்த பேரறிவாளர்களிடம் களவு என்ற அறியாமை இருள் ஏன் அண்டுவதில்லை என்பதை விளக்குகிறது. தமிழ் சுருக்கம்: நேர்மை மற்றும் சுயக்கட்டுப்பாடு எனப்படும் அளவு என்ற பேராற்றலை உணர்ந்த மேலோர்களிடம் களவு செய்தல் எனப்படும் அறியாமையாகிய இருண்ட புத்தி இருக்காது. இங்கிலீஷ் சம்மரி: The dark ignorance called fraud will never be found in those who possess the power of righteousness and self-restraint. விரிவான பகுப்பாய்வு: களவென்னும் காரறிவாண்மை. களவு என்று சொல்லப்படும் இருண்ட மயக்க அறிவு. கார் இருள் அறியாமை. அளவென்னும் ஆற்றல் நேர்மை சுயக்கட்டுப்பாடு என்று சொல்லப்படும் நற்பண்பின் வலிமையு புரிந்தார்கண் இல். அதை கடைப்பிடிப்பவர்களிடம் இருப்பதில்லை. இலக்கண நயம்: உருவக அணி களவை காரறிவாண்மை, இருண்ட அறிவு பேதமை என்றும், ஒழுக்கத்தை அளவென்னும் ஆற்றல் என்றும் உருவகப்படுத்தியுள்ளார். கருத்து மையக் கருத்து: உண்மையான அறிவுடையோர் நேர்மையை தங்களின் வலிமையாக கருதுவர், திருட்டை அறியாமையாக ஒதுக்குவர். விளக்கம்: திருடிப் பிழைப்பது ஏதோ பெரிய சாதுரியம் அல்லது புத்திசாலித்தனம் என்று கள்வர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வள்ளுவர் அதை காரறிவாண்மை, அறியாமை என்கிறார். நியாயமாக வாழும் ஆற்றல் படைத்த ஞானிகளுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த தடித்த புத்தி வராது. தத்துவ பகுப்பாய்வு: அறிவு என்பது எது நன்மை, எது தீமை என்று பகுத்தறிவது. பிறர் பொருளை கவர்வது தற்காலிக லாபமாக தோன்றினாலும் அது ஆன்மாவிற்கு பெருங்கேடு என்பதை உணர்வதே அறிவு என்ற தத்துவப் பார்வை இதில் உள்ளது. திருக்குறள் 288. அளவறிந்தார் நெஞ்சத்தரம் போல நிற்கும், களவறிந்தார் நெஞ்சில் கரவு. முன்னுரை: நேர்மையாளர்களின் நெஞ்சில் அறம் எப்படி உறைந்திருக்கிறதோ அதேபோல கள்வர்களின் நெஞ்சில் வஞ்சகம் குடிகொண்டிருக்கும் என்று ஒப்பிட்டுக் காட்டுகிறது. தமிழ் சுருக்கம்: நேர்மையின் வரம்பை அறிந்தவர்களின் நெஞ்சில் அறநெறி எவ்வாறு நிலை பெற்று நிற்குமோ அதுபோல களவு செய்து பழகியவர்களின் நெஞ்சில் வஞ்சனை, ஏமாற்றும் குணம் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும். இங்கிலீஷ் சம்மரி: Just as righteousness firmly dwells in the hearts of those who know moderation, deceit abides permanently in the minds of those practiced in fraud. விரிவான பகுப்பாய்வு: அளவறிந்தார் நெஞ்சத்து. ஒழுக்க வரம்பு மற்றும் நேர்மையை அறிந்த சான்றோர்களின் மனதில் அறம் போல நிற்கும், அறக்கடவுள் அல்லது புண்ணியம் நிலைத்து நிற்பதைப் போல களவறிந்தார் நெஞ்சில், திருட்டுக் கலை அல்லது ஏமாற்றுதலை அறிந்தவர்களின் மனதில் கரவு, வஞ்சகம் ஒளிவு மறைவு ஏமாற்று குணம் நிலைத்து நிற்கும். இலக்கண நயம்: உவமையணி. நல்லவர்களின் மனதிற்கு அறம் உவமை, தீயவர்களின் மனதிற்கு கரவு உவமை. கருத்து மையக் கருத்து: மன இயல்பு எளிதில் மாறாது, பழகிய குணமே மனதில் சிம்மாசனம் போட்டு அமரும். விளக்கம்: ஒருவர் எதை அதிகம் சிந்திக்கிறாரோ அதுவே அவராக மாறுகிறார். அறத்தையே நினைப்பவர் நெஞ்சில் அறம் ஊறிப்போயிருக்கும். எப்போதும் யாரை ஏமாற்றலாம் என்று அலைபவன் நெஞ்சில் வஞ்சகமும் பயமும் ஒளிவு மறைவும் தான் குடிகொண்டிருக்கும். அவனால் நேர்மையாக சிந்திக்கவே முடியாது. தத்துவ பகுப்பாய்வு: மனித மனம் என்பது ஒரு பாத்திரம் போன்றது. அதில் எதை நிரப்புகிறோமோ அதுவே தங்கும். எண்ணங்களின் தொடர் பயிற்சியே ஒருவனின் குணத்தை, கேரக்டர்,
தீர்மானிக்கிறது என்ற உளவியல் தத்துவம் இதில் உள்ளது. திருக்குறள் 289 அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றா தவர். முன்னுரை களவை தவிர வேறு வாழ்வாதாரமே தெரியாதவர்கள் தங்களின் தவறான செயல்களாலேயே எப்படி தங்களை அழித்துக் கொள்கிறார்கள் என்பதை விவரிக்கிறது. தமிழ் சுருக்கம் களவு செய்வதைத் தவிர வேறு நல்ல வழிகளில் வாழத் தெரியாதவர்கள் முறையற்ற செயல்களை செய்து அந்த கணத்திலேயே அழிவை நோக்கிச் சென்று அழிந்து போவார்கள். இங்கிலீஷ் சம்மரி Those who know no way of livelihood other than fraud will practice improper deeds and instantly bring about their own ruin. விரிவான பகுப்பாய்வு அளவல்ல செய்து நீதியில்லாத வரம்பு மீறிய குற்றச் செயல்களை செய்து ஆங்கே வீவர் அப்பொழுதே அந்த இடத்திலேயே அழிவார்கள். வீதல் அழிதல் மடிதல் களவல்ல மற்றைய திருட்டைத் தவிர பிற நல்வழிகளை தேற்றாதவர் அறியாதவர்கள் தெளிவு பெறாதவர்கள் கருத்து மையக் கருத்து உழைப்பறியாது ஏமாற்று வித்தையையே நம்பி வாழ்பவர்களின் முடிவு மிக விரைவான அழிவே ஆகும். விளக்கம் சிலருக்கு உழைத்து வாழப் பிடிக்காது. திருடுவது அல்லது ஏமாற்றுவது மட்டுமே அவர்களுக்கு தெரிந்த ஒரே தொழிலாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து அநீதிகளைச் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒருநாள் சட்டம் அல்லது விதியின் கையில் மாட்டே தங்களின் வாழ்வை அடியோடு இழந்தே போவார்கள். தத்துவப் பாய்வு தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும். அதர்ம வழி எப்போதுமே தற்கொலைக்குச் சமம். அநீதி தன் சொந்த எடையினாலேயே தானே அழிந்து போகும் என்ற தத்துவத்தை இது காட்டுகிறது. திருக்குறள் 290 கள்வார்க்குத் தள்ளும் உயிர்நிலை கள்வார்க்கு தள்ளாது புத்தேழுலகு. முன்னுரை கள்ளாமை அதிகாரத்தின் இறுதி குறளான இது களவு செய்பவர்களுக்கும் கள்ளாமல் வாழ்பவர்களுக்கும் மறு உலக வாழ்வில் கிடைக்கும் பலன்களை ஒப்பிட்டு அதிகாரத்தை நிறைவு செய்கிறது. தமிழ் சுருக்கம் களவு செய்து வாழ்பவர்களுக்கு தங்களின் இந்த உடம்பில் உயிர் வாழும் நிலையே தவறிப்போகும், புகழ் அழியும். ஆனால் களவு செய்யாத நேர்மையாளர்களுக்கு தேவர் உலகம் விண்ணுலகம் தப்பாமல் கிடைக்கும். இங்கிலீஷ் சம்மரி ஃபார் தோஸ் who steal, even their earthly existence and honor will fail, but for those who are free from fraud, the heavenly world is assuredly attained. விரிவான பகுப்பாய்வு கள்வார்க்கு திருடுபவர்களுக்கு தள்ளும் உயிர்நிலை இந்த மண்ணுலக வாழ்வும் புகழும் தவறிப்போகும். உயிர்நிலை உடம்பு மண்ணுலக வாழ்வு. கள்ளார்க்கு திருடாத உத்தமர்களுக்கு தள்ளாது தப்பாமல் நிச்சயமாக கிட்டும். புத்தேழுலகு தேவர் உலகம் மேலுலக இன்பம். புத்தேள் தேவன். இலக்கண நயம் கள்வார்க்கு திருடுபவருக்கு கள்ளார்க்கு திருடாதவருக்கு என்ற சொல் முரண்மூலம் நயம்பட இரு வேறு விளைவுகளைக் காட்டியுள்ளார். கருத்து மையக் கருத்து களவு செய்பவனுக்கு இம்மையிலும் நரக வேதனை, கள்ளாதவனுக்கு மறுமையிலும் பேரின்ப நிலை. விளக்கம் திருடர்களுக்கு இந்த பூமியிலேயே நிம்மதியான வாழ்வோ நன்மதிப்போ இருக்காது. எப்பொழுதும் பயத்துடனும் பழியுடனும் வாழ்ந்து மடிவர். மாறாக அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ்பவர்கள் இந்த பூமியில் புகழோடு வாழ்வது மட்டுமன்றி அவர்களின் ஆன்மா உயர்ந்த புண்ணிய உலகத்தை மறுமை பயனை அடையும். தத்துவ பகுப்பாய்வு இம்மை மறுமை தற்போதைய வாழ்வு மற்றும் மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்வு இரண்டிற்கும் இடையேயான தொடர்பை அறத்தின் அடிப்படையில் நிறுவுகிறது. ஆன்ம தூய்மையே முக்திக்கும் உன்னத நிலைகளுக்கும் இட்டுச் செல்லும் என்ற ஆன்மீக தத்துவத்துடன் இந்த அதிகாரம் நிறைவடைகிறது. திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால் அதிகாரம் 29 கள்ளாமை